எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ச் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம் எது? ஆன்சர் ஏ அண்ட் பி, பிரகதி மற்றும் விகாஸ். அவசரகால 108 ஆம்புலன்ஸ் சேவையை இனி வாட்ஸ்அப் மூலமாக பெறும் பிரத்யேக வசதியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் மா சுப்பிரமணியன். கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் யாருக்கு வீடு வழங்கப்படுகிறது? ஆன்சர் எழுத்தாளர்கள். தமிழ்நாடு மகளிர் தொழில்முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் M.K. ஸ்டாலின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. தமிழக ஆளுநராக கீழ்கண்ட யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். தற்போது எந்த மாநிலத்தின் ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். தொழில்துறை மற்றும் உற்பத்தித்துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு எத்தனை சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது? 47%. பீகாரின் நீண்டகால முதல்வர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். ஜன் ஔஷதி வாரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி வரை. மார்ச் 7 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மோட்டிவேஷனுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரீசெண்டாக இப்போது வின்டர் ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண அலிசா லியூ வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டேக் தோஸ் பிரேக்ஸ், யூ நீட் தெம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு தப்பான விஷயமா நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து போயிட்டே இருக்கோம், பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயே ஸ்டக் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக உங்களுடைய பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு மீறி நீங்கள் போயிடக்கூடாது. ஒரு விஷயத்த பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் ஆகிற அளவுக்கு அந்த விஷயத்தில் நம்ம போயிடக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு போகக்கூடாதுன்னா உங்களுக்கு பிரேக் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மரங்களே பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு வந்து நல்லா வளரும், அந்த காய் கனி இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒரு டைமில் வந்து இலையெல்லாம் வந்து ஷெட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சீசன் ஃபுல்லாக எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும். உங்களை சீசன் ஃபுல்லாக அப்படி இருக்க சொல்லல. என்ன சொல்கிறேன்னா, 1 வீக் ஃபுல்லாக படிக்கும்போது ஒரு டே மட்டும் உங்களுக்கு லீவ் கொடுங்க, உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுங்க. மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நியூவாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறது இதில் மாறும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு நியமிக்கப்பட்ட 2 புதிய மாநில தகவல் ஆணையர்கள் யார்? ஆன்சர் அதுல்யா மிஸ்ரா அண்ட் அபய் குமார் சிங். ஆப்ஷன் பி. இப்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்டோடைய உள்ள ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி இப்போது ஆளுநர் அவர்கள் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பதவி பிரமாணம் அப்படிங்கிறத செய்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, இப்போ மத்திய அரசு மாநில அரசு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வெளிப்படைத்தன்மையோடு பண்ணணும். ஏன்னா மக்கள் தான் ஓட் பண்ணி அவங்கள தேர்வு செய்கிறாங்க. ஸோ மக்களுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ நம்ம ஒரு தகவல் கேட்குறோம் அப்படின்னா அந்த தகவலை பெறுவதில் ஏதேனும் தடங்கள் இருக்குது, அது சம்மந்தமான புகார்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி தான் இந்த தகவல் ஆணையம் அப்படிங்கிறது விசாரிக்கிறது. ஸோ அதில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு இப்போ புதுசாக 2 தகவல் ஆணையர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் அதுல்யா மிஸ்ரா அப்புறம் அபய் குமார் சிங். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி தான் ஆளுநர் R.N. ரவி அவர்கள் இவங்க 2 பேருக்கும் பதவி பிரமாணம் அப்படிங்கிறது செய்து வச்சுருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தோட தலைவர் A.K. பாலசுப்ரமணியம், மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய புதிய சிறப்பு செயலர் ஆனந்த் ஸ்வரூப், NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட தலைவர் ராகேஷ் அகர்வால், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்தது தான். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன் வசிஷ்டாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட், நம்மளே அடிக்கடி பார்த்துருப்போம். வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல், உலகிலேயே தொழுநோயை ஒழித்த 2வது நாடு எது? ஆன்சர் சிலி. ஸோ சிலி தான் உலகிலே வந்து தொழுநோயை ஒழித்த 2வது நாடு. அப்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரி எது அப்படின்னா ஜோர்டான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தொழுநோயை ஒழித்த முதல் நாடு. WHO தான் இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு. ஸோ இப்போது சிலி நாடுன்னு பார்க்குறோம், உலகிலே 2வது நாடுன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காலே இந்த தொழுநோயை ஒழித்த முதல் நாடு சிலி. அதே மாதிரி உலகிலே பார்த்தோம் அப்படின்னா 2வது நாடு.
இந்த சிலியோட தலைநகரம் எதுனா சாண்டியாகோ. WHO தானே இதை அறிவிச்சிருக்காங்க. WHO பற்றி பார்த்தோன்னா இதோடைய டைரக்டர் ஜெனரலாக டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசிஸ் வந்திருக்காரு. ஹெட் குவார்ட்டர் சுவிட்சர்லாந்துடைய ஜெனீவாவில் இருக்கு. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1948 ஏப்ரல் 7. இந்த ஏப்ரல் 7ஆம் தேதியை வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் டே சுகாதார தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ரீசன் நியூஸ். மலேரியா இல்லாத நாடாக 2025 ஜார்ஜியா வந்து WHO ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ராக்கோமா நோய் இல்லாத நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆப்ரிக்கன் ட்ரிபனாசோமியாசிஸ் அப்படிங்கிற மனித தூக்க நோய் இருக்கு இல்லையா, அதை ஒழித்த நாடாக கென்யா வந்து அறிவிச்சிருக்காங்க 2025. கபோவெர்தே, அல்ஜீரியா, அர்ஜென்டினா, எகிப்து இந்த நாடுகள் எல்லாமே மலேரியா இல்லாத நாடாக WHO அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். சௌபாக்கியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2017. சௌபாக்கியா திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர்கர் யோஜனா. ஃபுல் ஃபார்மும் பார்க்கணும், தமிழ் ஃபார்மும் பார்க்கணும், தமிழில் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும், ஷார்ட் ஃபார்மும் பார்க்கணும். சௌபாக்கியா ஸ்கீம் இங்கே லைட்டு போட்டிருக்கோம்ல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிராமப்புறங்களில் அனைத்து வீடுகள்லையுமே வந்து மின்சார வசதி அப்படிங்கிறது வரணும். அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் ஏழைகளுக்கு வந்து மின்சார வசதியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமப்புற நகர்ப்புற வீடுகளுக்கு, அதுவும் மெயின்லி ஏழைகளுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் அல்லது குறைந்த கட்டணத்தில் மின் இணைப்பை வழங்கணும், மின்சார வசதியை வழங்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கீம் 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி சஹஜ் பிஜிலி ஹர்கர் யோஜனா தான் ஷார்ட்டாக நம்ம சௌபாக்கியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இப்போது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் கொடுக்குறது எல்இடி பல்புகள், ஹோல்டர்ஸு, சுவிட்சு இதெல்லாமே வந்து இலவசமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 100% வீடுகளில் இந்த திட்டத்தின் கீழ் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மின் இணைப்புகள், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா இப்போது இலவசமாக வந்து உணவு தானியங்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக 3.6 கோடிக்கும் அதிகமான பேர் வந்து இந்த ஸ்கீமில் பயன்பெறாங்க. நெக்ஸ்ட் ஜல்ஜீவன். இது டேப் வாட்டர் கனெக்ஷன் கிராமப்புறங்களில் வழங்கணுங்கிறதுக்காக 2019 ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. உஜ்வாலா இது வந்து 2016 மே 1 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா எல்பிஜி கனெக்ஷன் ஃப்ரீயாக வழங்குறதுக்காக கிராமப்புறம் உள்ள ஏழை பெண்களுக்கு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸோ வீடு கட்டுவதற்காக இந்த ஸ்கீம் 2015 25 ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நகர்ப்புறங்களுக்கான வீட்டு வசதி திட்டம். அதே மாதிரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இது 2015 மே 9 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆயுள் காப்பீடு திட்டம். இது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா விபத்து காப்பீடு திட்டம். இது வந்து விபத்து நடக்குது இல்லையா, அதுக்கு காப்பீடு வழங்குறதுக்கான ஸ்கீம் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கீம் எல்லாம் எந்த மினிஸ்ட்ரியின் கீழ் செயல்படுத்தப்படுது? ஜல்ஜீவன் எந்த மினிஸ்ட்ரி, உஜ்வாலா எந்த மினிஸ்ட்ரி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து அடல் ஓய்வூதிய திட்டம். ஸோ இப்போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, கட்டிட தொழிலாளர்கள், விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஓய்வூதியம் வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜன்தன் திட்டம், அனைவருக்கும் வந்து வங்கி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 0 பேலன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக 2014 ஜன்தன் திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் கிராமப்புற வளர்ச்சி. ஸோ கிராமப்புற வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த ஸ்கீமோட நேம் தான் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஸ்கீமோட திட்டத்துடைய நிறைவாக கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்துச்சு சென்னையில் நந்தம்பாக்கத்தில். அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் சம்மந்தமாக பேசியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போது சிறுபான்மை சமூகத்தினர் இருக்காங்களே, அவங்க வணிகம் செய்கிறது, தொழில் தொடங்குறதுக்காக கடன் பெறக்கூடிய நடைமுறைகள் வந்து இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து வீட்டுமனை இல்லாத ஒவ்வொரு ஆதி திராவிட எஸ்சி எஸ்டி குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குறதுக்கு நடவடிக்கை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புற வளர்ச்சிக்காக உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதியை வந்து 12,000 கோடி டாலராக இன்க்ரீஸ் பண்ணுறது, 18 லட்சம் கோடி முதலீட்டோட இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. 2030க்குள்ளே கிராமப்புறங்களில் வந்து ஒரு 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகளும் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ். ஸோ இந்த ஸ்கீம் பற்றிலாம் ஏன் நம்ம எலாபரேட்டாக சொல்லணும்னா, ரீசெண்டாக தான் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கீமுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 30+ ஸ்கீமில் அதில் கவர் ஆகும். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நேபாள நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் பாலேந்திர ஷா பாலன். பாலேந்திர ஷா பாலன் தான் நேபாளம் நாட்டுடைய நியூ பிரைம் மினிஸ்டராக இப்போ பொறுப்பேற்கிறாரு. நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸ்க்கு தடை விதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரச்சனை போணுச்சு இல்லையா, கலவரம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை எடுத்து இப்போது ஒரு நியூ எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தல். அதில் வந்து ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ யார் தலைமையிலான கட்சி அப்படின்னா பாலேந்திர ஷா பாலன். இவர் ஒரு ரேப் இசை பாடகர். நேபாளம் நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதன்படி இவர் தான் வந்து அந்த நாட்டில் இளம் வயது தலைவராக பொறுப்பேற்க போகிறாரு. ஸோ இவர் மேயராகவும் இருந்திருக்காரு. அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய உலகளாவிய சாலை பாதுகாப்பு சாம்பியனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெர்கே பிராண்டே இவர் வந்து உலக பொருளாதார மன்றத்துடைய பொறுப்புலேருந்து பதவியை ராஜினாமா செய்கிறாரு. நிதி ஆயோக்குடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நிதி சிப்பர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த எந்த மாநிலம் தடை விதித்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் இப்போ பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் இப்போ அந்த மாநிலத்தில் 16 வயதுக்குட்பட்டவங்க வந்து சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகா சோஷியல் மீடியாஸ் வந்து 16 வயதுக்குட்பட்டவங்க பயன்படுத்துறதுக்கான தடையை அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்டில். ஸோ கர்நாடகாவில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா பார்த்தீங்கன்னா 17 தடவை பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு. அதிக முறை இங்கே பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் வந்து சித்தராமையா தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு என்ன பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் ப்ரைவேட் காலேஜில் மாணவர்களுக்கு வந்து இப்போ ஜாதி ரீதியில் ஏதேனும் பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக ரோஹித் வேமுலா அப்படிங்கிற சட்ட மசோதா கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட் பற்றி பார்த்தோன்னா கேபிட்டல் பெங்களூரு, சித்தராமையா வந்து முதலமைச்சர். அடுத்து கவர்னர் யாருன்னா தாவர்சந்த் கெலாட். ரீசன் நியூஸ். ஸோ வேர்ல்ட்லே ஃபஸ்ட் டைம் சிறுவர்கள் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியா தான் தடை விதிச்சிருக்காங்க. அப்புறம் மலேசியாவும் பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். 13 வயதுக்கும் குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த எந்த மாநிலம் தடை விதிக்க உள்ளது? ஆன்சர் ஆந்திரா. இப்போ நம்ம கர்நாடகா வந்து 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள்னு பார்த்தோம். ஆந்திராவில் அதையும் விட 13 வயது குறைவான சிறார்கள் வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திரா வந்து 13, கர்நாடகா வந்து 16. ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் இதை அறிவிச்சிருக்காரு, சந்திரபாபு நாயுடு. ஸோ இவர் வந்து தெலுங்கு தேச கட்சி தலைவர். கவர்னர் வந்து அப்துல் நசீர். கேபிட்டல் வந்து அமராவதி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் செகண்ட் பிளேஸ். ஸோ மாஸ்டர்ஸ் பிரிவில் வந்து நம்ம இந்தியாவுடைய அரவிந்த் சிதம்பரம் செகண்ட் பிளேஸ் இந்த பிராக் இன்டர்நேஷ்னல். இது வந்து செக் குடியரசில் நடைபெற்றது. அதே மாதிரி சேலஞ்சர்ஸ் பிரிவில் பார்த்திங்கன்னா திவ்யா தேஷ்முக் வந்து 3rd பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் அரவிந்த் சிதம்பரம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் மாஸ்டர்ஸ் பிரிவில். சேலஞ்சர்ஸ் பிரிவில் திவ்யா தேஷ்முக் வந்து 3rd பிளேஸு. அடுத்த ஷார்ட் நியூஸ். இப்போது ஒப்பந்த செவிலியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போது மகப்பேறு டைமில் 26 வீக்ஸ்க்கு வந்து ஊதியத்தோட விடுப்பு வழங்குறதுக்கு இப்போ அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஈரானோட போர் காரணமாக அந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிறது தாமதமாயிருக்கு.
ஸோ அதனால் ஒரு 30 டேஸ்க்கு வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருக்காங்க அமெரிக்கா. அடுத்து இப்போ முதன்முறையாக கேலோ இந்தியா பழங்குடி விளையாட்டு போட்டிகளானது ராய்ப்பூர், ஜக்தல்பூர், அப்புறம் சர்குஜா ஆகிய நகரங்களில் மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் நடைபெற இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கேலோ இந்தியா பழங்குடி விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறாங்க இந்த வருஷம். அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் 7th மார்ச். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு நியமிக்கப்பட்ட 2 புதிய மாநில தகவல் ஆணையர்கள் யார்? ஆன்சர் அதுல்யா மிஸ்ரா, அபய்குமார் சிங். உலகிலேயே தொழுநோயை ஒழித்த 2வது நாடு எது? ஆன்சர் சிலி. சௌபாக்கியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2017. உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் கிராமப்புற வளர்ச்சி. இந்த ஸ்கீம் நேம்ல இருக்கா? நேபாள நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் பாலேந்திர ஷா பாலன். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த எந்த மாநிலம் தடை விதித்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 13 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த எந்த மாநிலம் தடை விதித்துள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் 2nd place. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.